வணக்கம் மக்களே. ஒரு முக்கியமான விழிப்புணர்வு தகவல் ஒன்று சொல்ல போறேன். இலங்கையில இருக்கிற HIV நிலவரம் சம்பந்தமா சொல்ல போறேன். அதாவது எய்ட்ஸ் நோய் சம்பந்தப்பட்ட நிலவரம். ரைட்டா? ஒரு விரிவான காணொலி ஒன்று வடிவா பாருங்க. இந்த இலங்கையில பரவுற எய்ட்ஸ் நோயாளர்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 700 பேருக்கு பரவுதண்டு வைப்போம். மொத்தமா பரவுதண்டு வச்சா அதுல கிட்டத்தட்ட 600 சொச்சம் ஆண்கள். உங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்குது, பெண்களுக்கு குறைவு. அதை விட டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லப்படுற திருநங்கைகளுக்கு ஒரு 4-5 வருது. 700 சொச்சம் பார்த்தா அதுல ஒரு 60-70 தான் பெண்கள். அப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட், அது என்ன பெண்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக, எப்படி ஆண்களுக்கு மட்டும் அதிகமாக இந்த எய்ட்ஸ் நோய் வருது, HIV தொற்று வருது என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். பெண்களுக்கு எப்படி, அவர்கள் ஏதாவது பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று. பிரச்சனை என்னன்னா, நீங்கள் நினைக்க முடியாத ஒரு காரணம் அங்க இருக்குது. MSM என்று சொல்லப்படுகின்ற மென் who have sex with men, அதாவது MSM, men sex with men என்றும் வைக்கலாம். ஆண்களோட பாலுறவு வைக்கிற அந்த சேர்க்கையில தான் அதிகமாக HIV தொற்றுகள் பரவுது. இது உங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்கலாம். பொதுவாக ஒரு ஆணுக்கு பெண்ணில விருப்பம் இருக்குது. சில பேருக்கு ஆண்கள் தான் விருப்பம். அது அவர்களோட சுபாவம். அதை நாங்கள் ஒரு குற்றமா பார்க்கலாது எங்கட யூனிட்ல. இதை விட சில பேர் பைசெக்சுவல் இருக்கு. ஆண்கள்லயும் விருப்பம் இருக்கு, பெண்கள்லயும் விருப்பம் இருக்கு. இந்த ஆண்களோட தொடர்பு வர்றத இந்த சமூகம் ஈஸியா மொனிட்டர் பண்ணாது. ஏனண்டா 2 படி எங்கள் சும்மா 2 கழிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். இப்போ ஒரு பிள்ளைக்கு பின்னால ஒரு டியூஷன் வீட்டை வரும்போது ஒரு ஆண் அது ஒரு பெரிய இதா பார்க்கும். ஆனா இதுவே ஒரு ஆண் பிள்ளைக்கு பார்த்தா அது ஒரு பெரிய இசுவா சமூகம் கணக்கெடுக்க மாட்டுது. எனவே உங்களுடைய ஆண் பிள்ளைகளும் மிக பத்திரம். காரணம், அவர்கள் இப்படியான தொற்றாளர்களால வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டால் அல்லது அவர்கள் அதாவது செக்ஷுவல் அசால்ட் பண்ணப்பட்டால் அவர்களுக்கும் இந்த தொற்றுகள் பரவ வாய்ப்பு இருக்கின்றது. முக்கியமாக ஆண்களோட தொடர்பு வைக்கிறதால தான் கிட்டத்தட்ட 700 சொச்சத்துல 600 சொச்சம் ஆண்களுக்கு தான் அதிகமான HIV தொற்று இருக்குது. இதுதான் மெயினான காரணம். எனவே இந்த தகவல் கவனமா இருக்க வேணும். அப்படியான உறவுல இருக்கிறார்கள் அநேகமாக நண்பர்களுக்கு இடையே இருக்கும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையே இருக்கும், போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற நட்பு வட்டாரத்துக்கு இருக்கும். இவர்கள் ஆணூரியை பாவிக்கிறது மிகவும் கட்டாயம். பாதுகாப்பான முறையில செக்ஸ் வைக்க வேணும். அவர்களை நாங்கள் நிப்பாட்ட இல்லாத, என்னென்னா அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்த அவைலபிலிட்டி இருக்கேக்க அதை செய்யத்தான் போயினும். இந்த தகவல் முக்கியமா தெரிஞ்சிருக்க வேணும். HIV-யும் எய்ட்ஸும் ஒன்றான்னு சொன்னா இல்லை. HIV என்ற அந்த வைரஸ் என்ற பெயர், எய்ட்ஸ் என்ற அந்த நோய் நிலைமை, அதாவது எங்களுடைய எதிர்ப்பு சக்தி நிற்பீடன தொகுதி நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு நிலைமை, எதிர்ப்பு சக்தியே இல்லாத ஒரு நிலைமை. சும்மா சொன்ன சின்ன காய்ச்சல் தடிமன் வந்தாலும் அவர்களுக்கு இறப்பு கூட வரக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமை, எதிர்ப்பு சக்தியே இல்லாம செய்துவிடும் அந்த HIV வைரஸ். பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த HIV என்னத்தால பரவும் என்னத்தால பரவாதுன்னு சொல்லி கனவேருக்கு சந்தேகம் இருக்கு. முதலாவது நான் தவறான நம்பிக்கைகளை சொல்றேன், என்னத்தால பரவாதுன்னு சொல்றேன். ஒரு HIV நோயாளி போயிருந்த கொமோட்டில் நாங்கள் இருந்தால், கழிப்பறையில் இருந்தால் எங்களுக்கு பரவுமான்னு கேட்டா இல்லை. அவர் சாப்பாட்டு கோப்பையக்க நாங்க சாப்பிட்டா பரவுமான்னு கேட்டா இல்லை. நுழம்பு கடிச்சா அவருக்கு கடிச்ச நுழம்பு எங்களுக்கு கடிச்சா பரவுமான்னு கேட்டால் இல்லை. அவரை முத்தமிடுறதாலேயோ கை கொடுக்கிறதாலேயோ கடைசி பரவாது. அவரை கட்டியணைக்கிறதாலேயோ பரவாது. அவற்றை மூச்சு காத்துல பரவாது. HIV நோயாளியும் கூட அலுவலகங்கள்ல பணியாற்றினா நீங்க விட்டுட்டு ஓடணுமான்னு சொன்னா இல்லை. எங்களுடைய யூனிட்டுகளுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவினம். நாங்கள் அவர்களோட அவைக்கு தண்ணி எல்லாம் கொடுப்பேன். நான் இந்த தண்ணி பொதுல தூக்கி அவர் இந்த போன் சார்ஜரை வண்டி சார்ஜ் போடுவார். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர்கள் எங்களுடைய நண்பர்கள். அந்த விதமாக பரவாது. பிரச்சனை எப்படி பரவும் என்று சொன்னால், பாலியல் பாதுகாப்பற்ற பாலியல் உறவு, முக்கியமாக கண்டம் போடாம செக்ஸ் வைக்கிறது. அதை விட ஒரு தடவை, சில பேர் நினைக்கணும் ஒரு தடவை பாலியல் உறவு வச்சா பரவாதான HIV என்று. அப்படி இல்லை, ஒரு தடவையிலையும் பரவலாம். மற்றது போதைப் பொருள் பாவனை, ஊசி மருந்து மூலம் போதைப் பொருட்களை ஏற்றுறது, இப்படியான நேரங்களும் பரவலாம். அதாவது ஒரு ஆள் குத்தின ஊசியை இன்னொரு ஆள் குத்துறது. இதை விட முக்கியமா குருதி மாற்றிவிடு போன்ற சில சந்தர்ப்பங்கள், விபத்து நிலைமைகள்ல குருதிகள் ஏதாவது கலக்க நேரிட்டால் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் பரவலாம். ஊசிகளை குத்துறது, இந்த விஷயங்கள் கவனமா இருக்க வேணும். இந்த HIV-ல நிறைய தவறான நம்பிக்கைகள் இருக்குது. அதை பற்றி நான் சொல்லிட்டேன். HIV-யும் எய்ட்ஸும் ஒன்றாண்டு சொல்லி நினைப்பார்கள். இல்லை, HIV என்றது அந்த கிருமி, எய்ட்ஸ் என்று சொல்றது அந்த நோய் நிலைமை. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, ஆண்களுக்கு மட்டும்தான் HIV தொற்று ஏற்படும் என்று. இல்லை, ஆண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம், குழந்தைகளுக்கு கூட வரலாம், திருநங்கைகளுக்கும் வரலாம். எனவே இந்த ஆண்களோட தொடர்பு வச்சிருக்கிறதால MSM வடிவம் அமைச்சிருக்கோம். MSM என்ற அந்த உறவு முறை மூலம் அதிகமான HIV தொற்றுகள் இலங்கையில பரவி கொண்டிருக்குது. கணக்க மாவட்டங்கள்ல புதிய நோயாளர்கள் இனங்காண்றதால சுகாதார அமைச்சும் இந்த தகவல் தொடர்பாக மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குது. இந்த காணொலி ஒரு மிகுந்த விழிப்புணர்வு காணொலி.
சில பேருக்கு எங்களோட சமூகத்திலே ஒரு நோக்கம் இருக்கும், அவன் ஆம்பளை பிள்ளை தானே என்று ஆம்பளை பிள்ளைகளையும் கவனமா வளர்க்க வேணும். இந்த பிள்ளைகளுக்கும் இது சம்பந்தமா சொல்ல வேணும். பாதுகாப்பான பாலியல் உறவுக்கு கண்டமை பயன்படுத்துறதால ஏராளமான STIs, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இந்த கண்டம் சம்பந்தமான விழிப்புணர்வு காணொலிகள் ஏற்கனவே நிறைய போட்டு இருக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இருக்கின்ற தகவலையும் சொல்லி இருக்கிறேன். மிகவும் ஒரு முக்கியமான காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்க மறக்காம. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸாக பதிவிட்டு நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். இப்படியான விழிப்புணர்வு காணொலிகள் தொடர்ந்து வர வேணும்னா இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணினால் நான் அடிக்கடி இந்த விழிப்புணர்வு காணொலிகளை போடுவேன். உங்களுடைய சந்தேகங்களும் தீர்க்கப்படும். இனிமேல் மக்களுக்கு பிரியோசனமான விழிப்புணர்வு காணொலிகள் மற்றும் இசை சார்ந்த பதிவுகள் என்னுடைய தளங்களிலே வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி எல்லாருக்கும். நன்றி மக்களே.